சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 21/4/2025 திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 8ஆம் நாள், அஷ்டமி திதி இன்று மாலை 6:59 வரை, உத்திராடம் நட்சத்திரம் இன்று மதியம் 12:37 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது. இன்று அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் வலிய அமைப்பில் இருக்கக்கூடிய வேலை, தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளா இந்த நாள் அமையும். தொழிலை மாற்றிடலாமா, வேலையை மாற்றிடலாமா, அல்லது வியாபாரத்தையே இப்படியே கட்டிக்கிட்டு எவ்வளோ நாள் தான் அழுகிறது என்கின்ற மாதிரியாக ஒன்றுமே முன்னேற்றமே இல்லையங்க, நான் என்னங்க பண்ணுறதுன்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு சில புதிய வழிகள், ஐடியாக்கள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமையும். வேலை செய்கிறவங்களில் ஒரே இடத்துலையே இருக்கிறேன், ப்ரொமோஷனே கிடைக்கல, சம்பள உயர்வே கிடைக்கல, வாடகை ஏறிக்கிட்டே போகுது, விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது, என் சம்பளம் மட்டும் ஏறவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. இந்த மாதிரியான நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய நல்ல விதமான வருமானங்கள் வரக்கூடிய, வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய, வேலையிலேயே நீங்கள் கேட்பதை ஓரளவிற்கு மேல இடத்துல அதிகாரம் படைத்தவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மாணவர்களுக்கு கூட ஒரு கல்வி கூடங்களில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல வருமானம் வருவதற்கான அமைப்புகள் உருவாகக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த துறையில இருந்தா நல்லது. பெரியவர்கள் அனைவருக்குமே இதை செஞ்சா நமக்கு மாச வருமானம் வரும், பெண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்து தன்னுடைய 3ஆம் பாவகத்தையே பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தெளிவான தீர்க்கமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக, ஒரு இடத்துல சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்குங்க பாருங்க, அந்த சஞ்சலம்லாம் இன்னைக்கு இருக்கே இருக்காது. வெட்டு 1 துண்டு 2ன்ற மாதிரி இதை இன்றைக்கு செய்தே ஆக வேண்டும் என்கின்றமான தீர்க்கமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு சொந்த ஊர் பாசங்கள் கண்டிப்பாக வரும். தூர இடத்துல, வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்கள் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மீண்டும் இந்தியா வருவது, மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கான ஆயத்தங்கள், அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பூர்வீகத்திலே போய் தொழில் பண்ணலான்ற எண்ணங்கள் கூட ஒரு 40-50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நிச்சயமாக வரும். என்னங்க பஞ்சம் பிழைக்க இங்கே வந்தோம், அங்கே வந்தோம், இது சரியில்லை, அது சரியில்லை, மறுபடியும் ஊருக்கே போய்விடலாம் என்கின்ற எண்ணம் மேலோங்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். கூடுதலாக அவர் தேய்பிரை அமைப்பிலையும் இருக்கிறார். எதிலையும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சந்திரன் 8ல் மறையும் போது மனசு அலபாயும்ன்றது நம்முடைய ஜோதிட மூல சாஸ்திர நூல்கள் எல்லாமே ஒருமித்த கருத்தோடு சொல்லுகிறது இல்லையா? அப்போ மனசு கொஞ்சம் காலையிலிருந்தே கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இந்த குழப்ப நிலைமையில நம்ம முடிவெடுக்கக்கூடாது. அப்போ எந்த முடிவையும் இன்னைக்கும் நாளைக்கும் ஒத்தி வைக்க வேண்டிய, தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க சூட்கேஸ் மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் சூட்கேஸில் பணமோ நகையோ வச்சிருந்தா அது ரொம்ப பத்திரமாக, நம்ம தூங்குறோமோ தூங்கலையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், இரவு பயணங்களின் போது விழிப்பாக இருக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக சந்திராஷ்டம நாளுக்கு உண்டு. அடுத்து பண விவகாரங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அந்த ஓடிபி சொல்றது, அப்படி வருது இப்படி வருது, அந்த லிங்க் அனுப்புகிறேன், இந்த அனுப்புகிறேன், ஃபேக் கால்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய போலியாக பேசக்கூடிய கால்களில் கூட ஏமாறுவது எல்லாமே இந்த மாதிரியான சந்திராஷ்டம நாட்களில் தான் நடக்கும். ஆகவே பண விவகாரங்களில் மட்டும், அல்லது அறியாதவர்களிடம் தெரியாமல் பேசக்கூடிய சில விஷயங்களில் மட்டும் ரொம்பவும் நிதானமும் கவனமாகவும் இருக்க வேண்டிய மிதுன ராசிக்காரர்களுடைய சந்திராஷ்டம நாளுங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய ராசியை தானே பார்க்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. நல்லதுகள் நடக்கும், அதிர்ஷ்டங்கள் இருக்கும். படிப்படியாக அப்படியே மன அழுத்தத்திலிருந்து மெதுவாக விலகிட்டு வரீங்கன்றதான் உண்மை.
அதாவது எடுத்தெடுப்புல பிரைட்டான எதுவும் நடந்துக்காது. ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க, குகைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறவருக்கு சுத்தி மத்தி எதுவுமே இல்லைன்னா ஒரு மனக்கலக்கம் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டங்கள் வழி தெரியக்கூடிய கடைசி அமைப்புகள் என்ன நடக்கும்? தூரத்துல கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். தூரத்துல வெளிச்சம் தான் தெரிகிறதே தவிர நம்ம இன்னும் குகைக்குள்ள தான் இருக்கிறோம். அதை நோக்கி நடந்து போய் அப்புறம் தான் வெளியே வரணும். இப்ப அந்த தூரத்துல வெளிச்சம் தெரியக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. கொஞ்சம் கொஞ்சமா மன அழுத்தம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் போய்விட்டது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னும் மழை விட்டும் தூவானம் விடலன்னு அடிக்கடி சொல்லுவோமே, அது மாதிரியாக சில பல கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த கஷ்டங்கள் கூட அப்படியே விலகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. வழக்கு சாதகம், போட்டிகளில் வெற்றி, கணவன் மனைவி உறவு ஒரு மாதிரியான கருத்து ஒற்றுமையோடு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நண்பர்கள் இனிமேல் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புன்னு கடகத்தின் யோக நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதி 6ஆம் வீட்டிலிருந்து தன்னுடைய 12ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிர்ப்புகள் விலகக்கூடிய நல்ல நாள்னு இன்னைக்கு சொல்லுவேன். அதுவும் ஒரு 60 வயது 70 வயது கடந்தவர்கள் எல்லோருக்குமே ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கொஞ்சம் புத்துணர்ச்சியாகவே இருப்பீங்க. வெளியில் நடந்து போகும்போதே உங்களை பார்த்தா ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியுதே, என்னங்க ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கிறீங்களே என்கின்ற மாதிரியாக முகஸ்துதியாக இல்லாமல் உங்களை பார்த்தவனே ஒரு அகமகிழ்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களை ஓரளவுக்கு நல்ல விதமாகவே செய்யும். கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் யோசனையாக இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு வருமானமோ அல்லது வேறு வகையில் எப்படி கடனை அடைக்கிறது என்பதற்கான சில ஐடியாக்கள்லாம் கண்டிப்பாக வரும். ஆகவே சிம்மராசிக்காரர்கள் பெரிதாக எதையுமே அலட்டிக்கொள்ள தேவையில்லாத அளவிற்கு எப்படியும் நல்லதுகள் நடந்துவிடும், நாம் இதை சமாளிச்சிட முடியும் என்கின்றமான தைரிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளுடைய வேலை தொழிலை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட இனிமேல் கொஞ்சம் நல்லதுகள்லாம் நடக்கும். என்ன இருந்தாலும் பிள்ளைகள் கொஞ்சம் ஆரம்பத்தில் செலவுகளை வச்சாலும் கூட அதை பிற்பாடு நம்ம எடுத்துட முடியும், போட்ட காசு நமக்கு வந்துடும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி 5ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய வீட்டை பார்க்கக்கூடிய லாப வீட்டை பார்க்கக்கூடிய சுபமான நல்ல நாள். லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும். ஒரு சின்ன மிஷின், ஒரு சின்ன தறி மட்டும் போட்டிருக்கிறேன், ஒரு சின்ன ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறேன், ஒரு லேத்து பற்ற வச்சிருக்கிறேன், அல்லது எனக்கு மட்டுமே ஆன நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குடும்பமும் மட்டுமே இந்த தொழிலுக்குள்ளே இருக்கிறோம் என்கின்ற மாதிரியாக ஒரு எளிய தொழிலை செய்யக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நிறைவான லாபங்கள் வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய நன்மைகள் எல்லாம் இனிமேல் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. சோதனைகள் எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க அப்படிங்கிறதான் உண்மை. அப்படியும் இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதுங்களே என்றவங்களுக்கு கூட பெரிய அளவில் இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வந்தாலும் கூட எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தைரிய வீரியம் வரக்கூடிய அமைப்பு. சிந்தனைகள் இன்றைக்கு ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைங்க. அதாவது எதிர்காலத்தில் எப்படி இருக்கலாம், எந்த துறையில் இருக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம் என்பதில் கடந்த காலத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய நிலைமை இருக்கின்ற நல்ல நாளாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமையும். பெண்களுக்கு கூடுதல் சிறப்புகள் நன்மைகள் இருக்கக்கூடிய, குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி ஜீவனத்தை பார்க்கக்கூடிய அற்புத மாற்றங்கள் நிறைந்த யோக நாள் இன்னைக்கு. பொதுவாகவே துளாராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவர்கள் தான் சொல்கிறேன். ஆனால் அந்த அந்தந்த அமைப்புகளில் துளாராசிக்காரர்களுக்கு இன்னும் நீடித்த லாபங்கள் வரலையே, பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் இல்லையே என்கின்ற ஒரு ஏக்கம் இருப்பது என்பது உண்மைதான். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இன்னும் ஒரு 10-15% பேர் மாற்றங்கள் வராமல் இருக்கிறீங்க. அவங்களுக்கு கூட பரவாயில்லைங்க, இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க என்கின்ற மாதிரியாக சில தெளிவுகள் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வாகன பிராப்திகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அம்மா மேலே ஒரு அளவுக்கு மன அதிருப்தி இருந்தவங்க சரியான நேரத்தில் அம்மா நமக்கு உதவி பண்ண மாட்டேன்றாங்க, இதுக்கு அம்மா அனுமதியை தர மாட்டேன்றாங்க, அல்லது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்கின்ற மாதிரியாக அப்படியே ஒரு மாதிரியாக நடந்து கொள்ளுகிறார்கள் என்கின்ற அளவில் இருக்கக்கூடிய தாயிடம் வேற்றுமை காட்டக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு தாய் என்கின்ற தெய்வம் எதை செய்தாலும் சரியாக செய்யும் என்கின்ற மாற்றங்கள் ஞானோதயங்கள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொழில் ரீதியாக இன்றைக்கு வெள்ளை நிற பொருட்களோடு சம்பந்தப்பட்டவர்கள், நீர் பால் போன்ற துறைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள், ஆற்றங்கரையோரம் குடியிருப்புகளை வைத்திருக்கக்கூடிய தொழில்நிலை அமைப்புகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அருமையான லாபம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துல சந்திரன் இன்றைக்கு வலிமையாக இருந்து பாக்கியத்தை பார்க்கிறார்.
பாக்கியத்தை பார்க்கறது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அறிமுகம், நம்மளை விட ஒரு உயர்வானவர் ஒருத்தர் அறிமுகம் கிடைக்கிறது. தேடி தேடி போயும் நமக்கு உதவிகள் கிடைக்காத நிலைமையில இன்னைக்கு பாருங்க, நமக்கு தேடியே உதவி வந்துருச்சு என்கின்ற மாதிரியான ஒரு சந்தோஷ சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்ப்பது என்பது கடந்த காலத்தில் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கிறதுக்கு தடையாக இருந்ததோ, இதை செஞ்சேன் அது கிடைக்கல, அதை செஞ்சேன் இது கிடைக்கல, அப்பா அதை கொடுக்கல, அம்மா அதை கொடுக்கல, கூட பிறந்தவர்கள் அதை செய்யலை, தொழிலையே நல்லா இல்லை, மேனேஜர் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார், இந்த மாதிரியாக நம்முடைய வயதிற்கு ஏற்றார் போல என்ன கிடைக்கலையோ அவைகள் எல்லாம் அப்படியே இயல்பாக கிடைக்க ஆரம்பிக்கின்ற ஒரு முதல் நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு பெண்வழி உறவுகளால இதுவரைக்கும் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப ராசிநாதன் நீச்சத்தில் இருந்தாலும் கூட குரு பகவான் ராசியை பார்க்கிறார் இல்லையா, முதல்ல கொஞ்சம் சோதனை, அதற்கப்புறம் பிறகு சாதனை என்கின்ற அமைப்பு உருவாகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத தனலாபம் பணவரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. ரொம்ப நாளாக ஒருத்தர்கிட்ட இருந்து காசு வரணுங்க, எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், கொடுக்கவே மாட்டேன்றார் மனுஷன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கல்லுளி மங்கம் போல இருக்கிறாருங்க, என்ன சொன்னாலும் அவர் அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு அல்லது புரிஞ்சிக்காத மாதிரி நடிக்கிறார். இந்த மாதிரியாக பணம் மாட்டினது நம்ம பணமாச்சே, அவருடைய பணமாக இருந்தால் நம்ம என்ன வேணாலும் இதாக இருக்கலாம் என்கின்ற மாதிரியாக பணம் பற்றிய வேதனையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே பணம் வருவதற்கான வழிமுறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு வயதானவர்களுடைய ஒரு பிக்சட் டெபாசிட் அப்படி இப்படி இருக்கு, அவர்கள் மூலமான ஏதாவது ஒரு ஆதாயம், அவர்களையும் தொழிலில் கொஞ்சம் இழுத்து போட்டு பார்ட்னர்ஷிப்பை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக கொஞ்சம் முன்னேற்றங்கள் வரலாமான்ற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக வரும். ஒரு உங்களை விட வயதில் பெரியவர்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் வரன்கள் வந்து பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, இந்த பெண்ணோ ஆணோ சம்மதத்தையே கொடுக்க மாட்டேன்றாங்கன்ட்டு பிள்ளைகளுடைய திருமண கவலையை பற்றி எதிர்பார்த்து ஒரு மாதிரியாக திருமணம் நடக்குமா நடக்காதா என்கின்ற மாதிரியான ஒரு மனக்கலக்கத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே குழந்தைகள் விஷயத்தில் அவர்கள் சம்மதம் கொடுப்பதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலே இருந்து 7ஆம் வீட்டை பார்க்கிறார். கணவன் மனைவி உறவுகள் ஒரு மகத்தான மாற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் கணவனை பார்த்த பார்வை இப்போது மனைவிக்கு வேறு மாதிரியான பார்வையாக, எங்கேயா இந்த மனுஷன் இவ்வளவு தூரம் திறமைகளை உள்ள அடக்கி வச்சிருந்தாரு, சனி விலகிச்சு பார், இவரை பிடிச்சிருக்கிற அத்தனை சோம்பலும் போயிருச்சு பாரு, சுறுசுறுப்பாக இருக்கிறார் பாரு, வேலைக்கு போறார், அதுக்கு போறார், எதுக்கு போறார், குடும்பத்தை பற்றி கவலைப்படுகிறார் என்கின்ற அளவில் மகர ராசிக்கார ஆண்கள் எல்லோருமே மனைவி கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, கடந்த காலத்தில் மகர ராசி இருந்த குடும்பத்தை தாங்கியதே சகோதரிகள் தாங்க. பெண் ஒரு இடத்துல நல்ல தலைமை பண்போடு இருந்துட்டா அந்த குடும்பத்தை அசைக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு மகர ராசிக்காரர்களுடைய மனைவிகள் தான் உதாரணம் என்பதை அடிக்கடி இந்த ராசிபலன் பகுதியில் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட பெண்கள் அனைவருக்குமே ஒரு மாதிரியான நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளை பற்றிய சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு, கணவனுடைய கடன் தொல்லைகள், கணவனுடைய ஆரோக்கிய குறைவுகள் இனிமே எப்படியும் சீராயிடும், கவலையே பட வேண்டாம், இனிமே இந்த குடும்பம் நிமிர்ந்திரும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு தன்னுடைய 6ஆம் வீட்டையே பார்க்கிறார். கூடவே அவர் தேய்பிரையாக வேறு இருக்கிறார். கடன் பற்றின லேசாக ஒரு மாதிரியாக, என்னடா அது இப்படி இருக்கே அப்படி இருக்கே, இஎம்ஐ கட்ட முடியலையே, இதை அடைக்க முடியுமா முடியாதா, அல்லது இழுத்துக்கிட்டே போயிடுமா, எதையாவது வீட்டை விற்று காட்டை விற்று அதை விற்று தான் அடைக்க முடியுமா என்பது மாதிரியான சோதனைகள் வந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் அதான் நல்லது நடந்துருச்சே, ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சே, இனிமேல் எதையும் பிரட்டிடலாம், அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம், சொத்தை விற்க வேண்டிய அவசியம் இல்லை, கடனை கட்டிவிட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயணம் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைக்கு ஒரு நல்லவைகள் நடக்கும். சிலருக்கு தெற்கு பார்த்த பயணங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, குலதெய்வ தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இஷ்ட தெய்வ தரிசனம் அல்லது ஒரு மாதிரியான ஒரு நம்பிக்கை பயணம். ஒரு இடத்துல போய் ஒருத்தரை பார்த்தோம், இந்த விஷயமா பார்க்கறதுக்கு போகிறோம், கரெக்டாக அவரை கேட்ச் பண்ணியாச்சு, அவரும் ஒரு சாதகமான பதில் சொன்னார், இனிமே வாழ்க்கை கொஞ்சம் நல்ல மாற்றமாக இருக்கும் என்கின்ற மாதிரியான நம்பிக்கை பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இருந்து வந்த விரைய செலவுகள் எல்லாமே இப்போது கும்பராசிக்கு விலகக்கூடிய நாளாக அருமையான மாற்றங்கள் நிறைந்த யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதுக்கு ஏற்றார் போல. மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய சந்திரன் லாபத்திலிருந்து அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடிய அபாரமான நல்ல நாள் இன்றைக்கு.
அதிர்ஷ்டமும் கிடைக்க போது, கூடவே லாபமும் கிடைக்க போகுது. ரெண்டும் ஒன்றா வந்தால் தித்திக்கின்ற ஒரு இனிப்பான நாள் தானங்க. தொழில் அமைப்புகளில் இன்றைக்கு கொஞ்சம் லாபங்கள் வரும். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு சிறு குற்றங்க, ஒரு செக் ரிட்டன் ஆயிடுச்சு, அல்லது ஒரு கிரெடிட் கார்டு கட்ட முடியலைங்க, டக்குன்னு ஒருத்தர் லாயர் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என்கின்ற மாதிரியாக சிறு குற்றங்களுக்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய சிகப்பு நிற கட்டிடங்கள்னு சொல்லப்படக்கூடிய காவல்துறை கோர்ட்டு கட்டிடங்களுக்குள் நுழைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலேயே சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இனிமேல் நம்முடைய வாழ்க்கை, குடும்பம் போன்றவைகள் நிமிரும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். அண்ணன் அக்காள்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற உண்மையான தம்பி தங்கைகளுக்கு சிறப்பு ஒரு செய்திகள் வரக்கூடிய நாளாகவும், அண்ணனும் அக்காலும் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்ணார பார்க்கக்கூடிய அமைப்பு, காதார கேட்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல விதமாக எதையும் சமாளிக்கக்கூடிய விதமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனத்தினர் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவசியமான ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஐயா அப்பப்போ இந்த சரம் ஸ்திரம் உபயம் அப்படிலாம் சொல்கிறீங்களே, அப்போ அந்த சர லக்னங்களை ஒரு மாதிரியாக உயர்த்தியே சொல்கிறீங்க. சர லக்னம்னா என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அதோட சிறப்புகளை சொல்லுங்கள் அப்படின்னு இன்றைக்கி ஒருத்தர் ஒரு நீண்ட ஒரு அமைப்பை அனுப்பிச்சிருக்கிறார். உண்மையில் சர லக்னங்கள் சிறப்பானவை என்பதை நம்முடைய மூல நூல்கள் எல்லாமே ஒருமித்த கருத்தில் சொல்லுதுங்க. சர லக்னங்கள்னா என்ன? மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 வீடுகளும் சர வீடுகள், சர ராசிகள், சர லக்னங்கள்னு சொல்லப்படுகிறது. வீடுனாலும் ஒன்று தாங்க, ராசினாலும் ஒன்று தான். ராசின்றது என்ன? சந்திரன் இருக்கும்போது அது ராசி ஆகுது, லக்னம் அமையும் போது அது லக்னம் ஆகிறது. ஆக காலபுருஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனாக உருவகப்படுத்தப்படக்கூடிய, காலபுருஷன்னு உடனே பயந்துட வேண்டாம், ஒரு மனிதனாக ஒரு உயிராக இந்த 12 வீடுகளையும் ஒரு மாதிரியாக உருவகப்படுத்தினால் இந்த காலபுருஷனுக்கு 12 பாகங்களாக இருக்கக்கூடிய அமைப்புல கேந்திர வீடுகள்னு நாங்கள் சொல்லுவோங்க. 1, 4, 7, 10. 1 மேஷம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 4 கடகம், 7 துலாம், 10 மகரம். கொஞ்சம் ஒரு எளிய சிம்பிளான கணக்கு தாங்க இந்த ஜோதிட கணக்குகள் எல்லாம். அந்த ஒரு வீட்டிற்கு 4 பில்லர் வருது இல்லைங்களா, 4 தூண் போட்டு தானங்க அதில் ஒரு பில்டிங்கை ஏற்றுறோம். அப்போ அந்த 4 தூணை வச்சு தானே ஒரு கட்டிடத்தை கட்டுகிறோம். அப்போ அந்த 4 பில்லர்கள் மிகப்பெரிய அவசியம் இல்லையா? ஜோதிடம் என்கின்ற இந்த வீட்டுக்கு இந்த 1, 4, 7, 10 4 பில்லர்கள் ரொம்ப அவசியங்க. இதைத்தாங்க நம்ம கேந்திரம்னு சொல்கிறோம். இந்த கால புருஷனுக்கு கேந்திர வீடுகளாக வரக்கூடிய மேஷம் என்கின்ற முதல் வீட்டிற்கு 4, 7, 10 வரக்கூடிய அமைப்புகளில் இந்த சர வீடுகள், சர லக்கணங்கள் இருக்கிறதுனால தாங்க அதுக்கு ஒரு சிறப்பு. சரி, இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டுடலாம் இல்லையா? இந்த 4 வீடுகள்லையும் வருட கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ராஜ கிரகங்கள் உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பை அடையும். மேஷத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் உச்சம் அடைவார். அரசனாகிய கிரகமே அதுதானங்க. சூரியனால தானே நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நம்ம விரும்புகிற எல்லாமே என்ன? ஒரு தலைமை பதவி இல்லையா? ராஜாவா இருக்கிறதுக்கு யாருக்கு தாங்க விருப்பம் இருக்காது? ஒரு நாளாவது நம்ம ராஜாவா ஆயிடணும் அப்படின்ற எண்ணங்கள், கனவுகள், கற்பனைகள் எவ்வளோ பேருக்கு இருக்கு. எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லிடுவேன் நான். அப்படி இல்லைன்னு நீங்க மறைக்கிறீங்கன்னா உங்க மனசை நீங்க மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் பிரதமராக இருக்கிறீங்களா அப்படின்னு தேடி வந்து யாராவது கொடுக்குறான்னு வைங்க, வேண்டாம்னா மறுக்க போறோம் இல்லை இல்லையா? அந்த மாதிரியாக ஒரு அரச பதவியை தரக்கூடிய சூரியன் காலபுருஷனுடைய முதல் வீடான சர லக்னமான மேஷத்துல உச்சமாகிறாருங்க. 4ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே குரு என்பவர், அரசனுக்கு அடுத்து மந்திரியாக இருக்கக்கூடிய குரு உச்சமடைவார். அதனை அடுத்து 7ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி உச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது அரசனின் சேவையான ஆளாக இருக்கக்கூடிய ஒரு 7ஆம் அதிபதியான 7ஆம் இடத்தில் உச்சமாகக்கூடிய சனி உச்சத்தை அடைவதும், 10ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய மகர வீட்டில், இந்த சர லக்னம், இந்த மகர வீட்டில் செவ்வாய் தளபதி, அரசனுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அரசனின் கட்டளைகளை அவ்வப்போது அப்படியே நிறைவேற்றக்கூடிய அந்த செவ்வாய் வந்து உச்சத்தை அடைவாருங்க. ஆக இந்த சர வீடுகளில் தான் 4 முக்கியமான கிரகங்கள் உச்சம் என்கின்ற பூரண வலிமையை அடையக்கூடிய ஒரு காரணத்தினால தான் இந்த சர வீடுகள் வலிமையானவை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மற்ற வீடுகளுக்கு அந்த அமைப்பு இல்லையான்னு கேட்டிங்கன்னா, உபய வீடுகளில் வந்து இந்த உச்சம் நீச்சம் இந்த மாதிரியான அமைப்புகளில் சுக்கிரன் ஒருவர் மட்டுமே உச்சமாகக்கூடிய அமைப்பு, புதன் மட்டுமே தன்னுடைய உச்ச வீட்டில் அமையக்கூடிய அமைப்பு, 2 வீடுகளில் காலியாக இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் வரும். சிற வீடுகளும் அப்படித்தான். ஆக சர வீடுகளில் மட்டும்தான் 4 கிரகங்கள் நல்ல விதமான ஒரு பலமான நிலையை அடைகின்றன. காலபுருஷனுக்கு 1, 4, 7, 10 என்று சொல்லப்படக்கூடிய பில்லர் போன்ற தூண் போன்ற அமைப்புகளை அடைய
அடைகின்றன என்பதால தான் எல்லோருடைய ஜாதகத்திலையும் இந்த சர வீடுகள் வலிமையான வீடுகள், அது எத்தனையாவது பாவகத்தை அடைகின்றன, அதில் எந்த கிரகங்கள் இருக்கின்றன என்பதை வைத்து சர லக்னம் வலிமையானது என்று சொல்லப்படுகிறது என்பது உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.